சாம்பியன்ஸ் ட்ரோஃபி திரும்பவும் வரப்போகுது, பாகிஸ்தானில் தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற தகவல் அறிவித்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் சலசலப்புக்கு பஞ்சமே கிடையாது. கலந்துக்க போகிற நாடுகளில் இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் அமைதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிசிஐ இந்தியா மட்டும் எங்கள் டீமை நாங்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டோம், நாங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ ஹைப்ரிட் மாடல் வந்தது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிசிசி என்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே பாகிஸ்தானும் ஆமாம் அப்படின்னு சொல்லி, ஐசிசியும் சரி இவங்களாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு சலசலப்பு என்னென்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 டீம் இந்தியா ஆட போகிறாங்க. இந்தியாவை போட்டுட்டு ஆட போகிற இந்தியன் டீமோட ஜெர்சியில் ஈவெண்ட் லோகோ, அதாவது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட லோகோவில் பாகிஸ்தான், அதாவது ஹோஸ்ட் நேஷனான பாகிஸ்தானோட பேரை போட்டு நாங்கள் ஆட மாட்டோம் அப்படின்னு பிசிசிஐ தெரிவிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் கிளம்பிச்சு. உடனே பிசிசிஐ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் மற்ற டீம்ஸு அந்த யூனிஃபார்ம் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பின்பற்றுறாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம், முக்கியமாக ஐசிசியோட கைட்லைன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், மதித்து நடப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஐசிசி நிராகரிச்சிட்டாங்க. இப்போ நீ என்ன கிரிக்கானதாக பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்விஸ்ட் இருக்குது, ஐசிசியோட கைட்லைன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. பொதுவாக எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் படித்து அதை வந்து விளக்கம் சொல்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உடனே தேடி போய் பார்த்தேன், ஒருவேளை இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் டீம் இந்தியா பாகிஸ்தானோட பேர் இல்லாமல் ஆடலாமா, அப்படி ஆடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா, அப்படி ஒரு வேளை ஆடினா இந்தியாவுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணேன். இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்கவும் போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் ஓகேங்களா, லோகோவை பற்றி பேச போகிறோம். லோகோஸில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரிட்டி லோகோ. 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் அப்போ டீம் இந்தியா ஆரஞ்சு கலர் ஜெர்சி வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பயன்படுத்தியிருந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் ஐசிசியோட 100% ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு காசுக்காக ஐசிசி அப்போ லோகோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐசிசியோட 100% ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி உமன்ஸ் கிரிக்கெட்டுக்காகவும் கிரிக்கெட்டை க்ரோ பண்ணுறதுக்காகவும் இப்போவும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த லோகோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஜியில் வந்து இந்த பிங்க் கலரில் வந்து ஜெர்சி போட்டுட்டு ஆடுவாங்க, அப்போ ஒரு லோகோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்தில் நடக்கும் ஸ்ட்ராஸ் அவர்களோட மனைவியின் நினைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காசுக்காக ஒரு லோகோ யூஸ் பண்ணிட்டு வந்து ஆடுவாங்க. அப்புறம் பிரெஸ்ட் கேன்சருக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து எப்பவுமே ஒரு பிங்க் கலர் ஜெர்சி போட்டுட்டு அவங்க ஆடுவாங்க, லோகோ ஒன்று போட்டு ஆடுவாங்க. இதெல்லாம் சேரிட்டி லோகோவில் வரும். கமர்ஷியல் லோகோ அப்படின்னா இப்போ ஜெர்சியில் வந்து இந்தியன் டீம் வந்து ட்ரீம் 11 போட்டிருக்கிறாங்களா, அது மாதிரி அவங்க ட்ரீம் 11 போட்டிருக்காங்களா, அந்த ஸ்பான்சர் லோகோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லோகோக்குள்ளே வந்துடும். மேனுஃபேக்சர் லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிட் ஸ்பான்சர் இருப்பாங்க, இப்போ டீம் இந்தியாவுக்கு அடிடாஸ் இருக்காங்களா, அவங்க தான் மேனுஃபேக்சர். ஸோ மேனுஃபேக்சர் இப்போது சில பேர் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி போட்டிருப்பாங்க, எஸ்எஸ் போட்டிருப்பாங்க, பேட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளவில் பேடில் இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து மேனுஃபேக்சர்ஸ் லோகோ அப்படின்னு வரும். ஈவெண்ட் லோகோ இருக்குல்ல, ஈவெண்ட் லோகோ அதாவது ஐசிசியோட ஈவெண்ட்டு, அப்புறம் ஐசிசி அல்லாத ஈவெண்ட் இருக்குது. இப்போ ஐசிசி அல்லாத ஈவெண்ட்னா எதை சொல்லலாம், ஏஷியா கப் சொல்லலாம். ஏஷியா கப்போட லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டீமும் ஏஷியா கப் ஆடும் பொழுது ரைட் செஸ்ட்டில் அந்த லோகோவை பொறிச்சிட்டு தான் வந்து ஜெஸ்ட்டில் ஆடுவாங்க. இப்போ ஐசிசி ஈவெண்ட்டோட லோகோ, இப்போ ஐசிசி ஈவெண்ட்னா என்ன, எவ்வளோ ஐசிசி ஈவெண்ட் இருக்குது, நீங்கள் நினைக்கிற எல்லா ஐசிசி ஈவெண்ட்டோட லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ரைட் செஸ்ட்டில் தான் பொறிச்சிட்டு ஆடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இத்தனை வகையான லோகோஸ் இருக்குது. ஐசிசி கோட் ஆஃப் கண்டன்ட்லாம் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, விசிட்டிங் டீம் இருக்காங்கள்ல அவங்கள ஹோஸ்ட் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் பண்ணவே கூடாது. இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த லோகோ போட்டு தான் ஆடணும், இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த கமர்ஷியல் லோகோ போட்டு தான் ஆடணும் அப்படின்னு எங்கேயுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரெக்வஸ்ட் வேணால் பண்ணலாம், இங்கே பாருங்கள் ஈவெண்ட் லோகோவை நீங்கள் போட்டுட்டு தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் ரெக்வஸ்ட் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டம் சொல்லுது. ஆனால் ஒரு வேளை ஐசிசி அதை போட்டுட்டு தான் ஆடணும்னு சொன்னால் அதை போட்டுட்டு தான் ஆடணும், அதில் எங்கேயும் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிசியோட சட்டம் சொல்லுது. ஈவெண்ட் லோகோவை ஜெர்சியில் போட்டுட்டு ஆடணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் பிசிசி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஐசிசியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் நடந்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐசிசியோட கைட்லைன்ஸில் வந்து விசிட்டிங் டீம் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஈவெண்ட் லோகோ இல்லாமலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடலாம்னு சொல்லும்போது தான்
நான் தேடி பார்த்துட்டேன், நிறைய இடங்களில் நான் தேடி பார்த்துட்டேன். அதாவது அந்த ஐசிசி கோட் ஆஃப் கண்டக்டோட கிளாத்திங் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நான் தேடி பார்த்துட்டேன். 36 பக்கம் இருந்து தேடி பார்த்துட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஈவெண்ட்டில் உங்கள் போட்டு தான் ஆடணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த விதமான ஒரு தடையமும் எழுத்துக்களும் இல்லை. நான் சரியாக தேடினா தப்பாக தேடினா எனக்கு தெரியல, மண்டையை போட்டு பிச்சு தேடினேன். பட் அப்படி யாராவது உங்களுக்கு ஒரு லா சரியாக தெரியும்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தப்பான விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது ஒன்று. சரி, ஓகே. இப்போது ஈவெண்ட் லோகோ, அந்த ஈவெண்ட் லோகோவில் பாகிஸ்தானோட பேர், ஹோஸ்ட் நேஷனோட பேர் போட்டுட்டு ஆடணும். ஈவெண்ட் லோகோ போட்டுட்டு ஆடணும். ஆனால் ஹோஸ்ட் நேஷனோட பேர் போட்டுட்டு ஆடணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லை. ஈவெண்ட்டோட லோகோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஹோஸ்ட் நேஷனோட பேரும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 லோகோ ரிலீஸ் பண்ண முடியுது. அது மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் சேர்த்து ரிலீஸ் பண்ண முடியுது. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 தான் இருந்துச்சு. அது பாகிஸ்தானில் நடக்க போகுது மென்ஸுக்கு, உமன்ஸுக்கு ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. இருந்துச்சா? இல்லைல்ல. அதுக்கப்புறம் ஷெடியூல் ரிலீஸ் பண்ண பொழுது ஏதாவது நியூஸ் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரிலீஸ் பண்ணி வந்திருப்பாங்களே தவிர, ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட லோகோ ஓகேங்களா, அது 2025 இருந்தால் அது பாகிஸ்தானும் கூட சேர்ந்து வந்துடும். சரி கிருக்கானந்தா, அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தான்னு பயன்படுத்தாமல் யுஏஇன்னு பயன்படுத்தலாமா, துபாயின்னு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏஷியா கப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இந்த கிரைசிஸ் காரணமாக யுஏஇயில் நடத்தினாங்க. ஏஷியா கப் 2022 ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு லோகோ பொறிச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் யுஏஇயில் ஆடி இருந்திருப்பாங்க. 2022 ஐ திங்க் 2022 கடைசியில் ஸ்ரீலங்கா தான் வந்து ஐசிசி அண்டர்-19 வேர்ல்டு கப்பை நடத்த வேண்டியது. ஆனால் ஸ்ரீலங்காவில் கிரைசிஸ் காரணமாக மொத்தமாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் நடக்க வேண்டிய சவுத் ஆஃப்ரிக்காவில் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கான்னு தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 T20 வேர்ல்டு கப்பை இந்தியா ஆக்சுவலி ஹோஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் நடந்தது எல்லாமே யுஏஇயில் நடந்துச்சு. ஆனால் இந்தியாவில் தானே போட்டுட்டு ஆடினாங்க. இருங்க விளக்கறேங்க. நடத்தின நாடு, அந்த வேர்ல்டு கப்பை நடத்தின நாடு, ஹோஸ்ட் நேஷன் வென்யூஸ் கிடையாது, ஹோஸ்ட் நேஷன்ஸ் நடத்தின நாடு யாருன்னா இந்தியா. நடத்தின இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஏஇலாம் கிடையாது, அது வந்து துபாய், ஷார்ஜா, அபுதாபி இந்த கிரவுண்டில் நடந்துச்சு. கிரவுண்டு இருக்கிற ஊரோட பேரை லோகோ கீழே போடுவாங்களா? மாட்டாங்க. எந்த நாடு நடத்துதோ அந்த நாடோட பேரை தான் லோகோ கீழே போடுவாங்க. ஏஷியா கப் ஈவெண்ட்டை ஸ்ரீலங்கா நடத்தினாங்க, ஆனால் கிரவுண்டு அபுதாபி, ஷார்ஜா. அதே போல் பங்களாதேஷ் இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் நடத்தினாங்க, ஆனால் கிரவுண்டு ஷார்ஜா, துபாய். புரியுதுங்களா? வென்யூஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாயும் ஷார்ஜாவும். கிரவுண்டு அது வாடகைக்கு எடுத்து கூட நடத்துறது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஓனர் யார் அப்படின்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். ஸோ இந்தியா பாகிஸ்தான்னு போட்டு தான் ஆடி ஆகணும். அதில் யுஏஇ அப்படின்னு போட்டு ஆட முடியாது, துபாய்னு போட்டு ஆட முடியாது. ஏன்னா அது கிரவுண்டு இருக்கக்கூடிய ஊர். ஐசிசி ஈவெண்ட்டுக்கான லோகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடென்ஷியல் கப்பில் அது இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஜெர்சியில் லோகோ போட்டு, ஆனால் ஜெர்சியில் ஈவெண்ட் லோகோ போட்டு ஆடணும் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து முதல்ல ஐசிசி ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேருந்து தான் வந்துச்சு. 2000 நடந்த நாக் அவுட் கப், அப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நாக் அவுட் கப்னு தான் சொல்லுவாங்க. நியூசிலாண்டும் இந்தியாவும் ஃபைனலில் மோதிருப்பாங்க, நியூசிலாந்து வின் பண்ணியிருப்பாங்க. அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேருந்து தான் எல்லா டீமுங்களோட ஜெர்சிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஈவெண்ட்டோட லோகோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வேர்ல்டு கப்லேருந்து அது கன்டினியூ ஆயிடுச்சு. ஆனாலும் ஜெர்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் லோகோ வித் ஹோஸ்ட் நேஷனோட நேம் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஐசிசி ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு கப்பு ஓகேங்களா, T20 வேர்ல்டு கப், ODI வேர்ல்டு கப் பார்த்தீங்க. ஆனால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஞாபகம் இருக்கா? வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2 நடந்திருக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட லோகோவில் எந்த ஹோஸ்ட் நேஷனோட நேமாவது இருக்குதா? கிடையாது, இருக்கவே இருக்காது. லண்டன் நடக்குது, லார்ட்ஸில் நடக்குது, ஓவலில் நடக்குது, சவுத் ஆம்ப்டன் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்காது. ஏன்னா ஹோஸ்ட் நேஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் நடக்குது, அது அந்த வென்யூவில் நடக்குது. வென்யூவோட பேரை எங்கேயும் எந்த ஜெர்சிலையும் வந்து மென்ஷன் பண்ணவும் மாட்டாங்க. வேறும்னா ஹோஸ்ட் நேஷன் இருக்காங்களே அவங்களோட பேரை வேணால் பிரிண்ட் பண்ணுவாங்க. சரி, இவ்வளோ நேரம் சொன்னீங்க, இவ்வளோ நேரம் பேசுனீங்க. இப்போது பிசிசிஐ இப்போ டீம் இந்தியா லோகோ போட்டு ஆடலாமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா லோகோ போட்டு கட்டாயமாக ஆடியே தான் ஆகணும். இது எழுதப்படாத ஒரு விதி. நீங்கள் யாராவது 2024 ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் கலந்துக்கிட்ட எல்லா கேப்டன்ஸும் ஒன்றா சேர்ந்து எடுத்த குரூப் ஃபோட்டோவை வித் அந்த T20 வேர்ல்டு கப் ட்ரோஃபியோடு இருந்துச்சுன்னா காமிங்களேன்.
ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டு ஒரு T20 வேர்ல்டு கப்பாக தான் அது நடந்துச்சு. எல்லாருக்கும் தெரியாது, ஒரு மாதிரி பிச்சு தான் நடந்துச்சு. எல்லா கேப்டன்களும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து காமிங்க, இருக்கவே இருக்காது. இது வந்து ஒவ்வொரு ICC ஆரம்பிக்கும் போதும் எல்லா கேப்டன்ஸும் ட்ரோஃபியோட போஸ்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் ப்ளஸ் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. பட் இந்த தடவை பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுது. பாகிஸ்தானில் தான் ட்ரோஃபியை லான்ச் பண்ணுவாங்க. ப்ளஸ் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி கேப்டன்ஸ் பேசுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் அந்த ஈவெண்ட்டுக்கு BCCI வந்து ரோஹித் சர்மாவை அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. பட் இது வரைக்கும் அதுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், ரோஹித் சர்மா போக மாட்டார்னு. பட் இது வரைக்கும் தெரியலை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், பாகிஸ்தானில் கூடிய ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் துபாய்க்கு போனால் கொஞ்சம் செலவாகும். பட் அதை வந்து எந்த அளவுக்கு ICC அண்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ப்ளஸ் கம்பெனிஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், 2016 T20 வேர்ல்டு கப்பு, அப்புறம் 2023 ODI வேர்ல்டு கப்பு, அப்புறம் 2021 T20 வேர்ல்டு கப் இந்தியா வந்து வெளியில் நடத்தினாலும் சரி, இந்தியாவில் நடத்தினாலும் சரி, பாகிஸ்தானை வந்து ஆடுறாங்க. எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அவங்களுக்கு ஜெர்சியில் இந்தியாவோட பேர் போட்டு ஆடுறாங்க. அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷன்ஸும் இல்லை. பட் இப்போ தான் BCCI கொஞ்சம் லைட்டாக சலசலப்பு கொடுத்தாங்க, ஹைப்ரிட் மாடல் கொண்டு வந்தாச்சு. ஆனால் பாகிஸ்தான் எங்களுக்கு லாபம் வேணும்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியாச்சு. பட் பாகிஸ்தான் பேர் இல்லாமல் ஜெர்சியில் ஆனால் அது அவ்வளோ சிறப்பாலாம் இருக்காது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 டீம் இந்தியா. அந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுன்னா கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஒரு மாதிரி பிடிச்ச வீடியோவில் உங்ககிட்ட நான் பேசலாம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன், பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பப்பியா?